வணக்கம் அன்பு நேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்வில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்னா அதற்கு ஒரே ஒரு காரணம், நல்லதை தேடக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்கன்றனால தான் அது உங்களை வந்து அடையுது. ஆகவே இந்த பதிவு மேஷம் ராசியினருக்கான இந்த மார்ச் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்க இருக்குது, எந்த மாதிரியெல்லாம் இனி மாற்றத்தை பார்க்க இருக்கிறார்கள் மேஷம் ராசியினர். ஏற்கனவே சனி பகவானுடைய தாக்கத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி போன வருடம் ஏற்பட்ட சனிப்பெயர்ச்சியின் மூலமாக இப்போது மேஷ ராசிக்காரர்கள் நிறைய மாற்றத்தை பார்த்துட்ருக்காங்க. இப்போது இந்த வருஷம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த சனிப்பெயர்ச்சி நிகழ இருக்குது. அதாவது பார்க்க போனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நிகழக்கூடிய சனிப்பெயர்ச்சி தான் நிறைய மாற்றத்தை கொடுக்க போகிறதா இருக்க போகுது. சரிங்களா? இதுதான் உண்மையான ஒரு சனிப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த என்ன மாற்றத்தை மேஷம் ராசியினர் பார்க்க இருக்கிறார்கள் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். ஐயா, எப்படி நம்ம பதிவுகள் பார்த்தவர்கள் மனதிலெல்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துச்சோ அதே போல தான் முதல் முறையாக நம்மளுடைய சேனலில் நம்ம கையால் தயாரித்த சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருளாக இந்த மூலிகை சாம்பிராணி நான் கொடுத்தேன். வாங்கிய அனைவரது வீடுகளிலும் அனைவரது தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் இன்றைக்கி நல்ல மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள். ஐயா, இதை தான் எதிர்பார்த்து நாங்கள் வாங்கினோம். நீங்கள் எப்படி பதிவுகளில் நிறைய நல்ல விஷயங்களை சொல்கிறீர்களோ அதே போல் உங்கள் கையால் உருவான இந்த மூலிகை சாம்பிராணி நல்ல மாற்றத்தை கொடுத்துருக்குன்னு இன்றைக்கி நிறைய பேர் நீங்கள் கொடுக்குற ரிவ்யூ எல்லாமே எனக்கு உண்மையிலேயே மனசில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துது. நான் திரும்பவும் அதை தான் சொல்கிறேன். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நம்புங்க, நீங்கள் கண்டிப்பாக ஏமாற மாட்டீங்க. என்னென்னா, நல்லது நல்லவர்களை வந்து அடைந்தே தீரும். இது இந்த பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய உண்மை. இதில் நான் மந்திரமோ மாயமோ எதுவும் நான் சொல்ல கிடையாது. ப்ராக்டிக்கலாக நடக்கிற உண்மை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எதை தேடுகிறோமோ அதுதான் நம் கையில் கிடைக்கும். இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க அதுவாக மாறும், அதுக்குன்னு டைம் வரும்னு. ஐயா, கடவுள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பு, இந்த ஒரு வாழ்க்கை, இந்த ஒவ்வொரு நாளையும் நீங்கள் உங்களுக்கான நாளாக மாற்றிக்கிறீங்களா இல்லையான்றது தான் நிதர்சனமான உண்மை. நீங்கள் நாளைக்கு மாறும், அடுத்த வருஷம் மாறும், அடுத்த மாதம் மாறும்னு இன்றைக்கி நம்ம சும்மா உட்காந்துட்டு இருந்தோம்னா இந்த நேரமும் காலமும் நம்மை மிதித்து சென்றுவிடும். ஏன்னா நேரமும் காலமும் அதை மதிக்கிறவங்களுக்கு தான் அது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதை கண்டுக்காமல் இருக்கிறவங்க, நேரத்தை தேவையில்லாமல் வீணடிக்கிறவங்கள நேரமும் காலமும் பயங்கரமான ஒரு வேதனையை அடையக்கூடிய அளவுக்கு அவங்கள ஃபீல் பண்ண வச்சிரும். ஆகவே இந்த நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக நீங்கள் வாழணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா நம்ம ஒவ்வொரு பதிவுகள்லையும் நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஐயா, கிரகநிலைகளே உங்களுக்கு கெடுபலன்களை கொடுத்தாலும் நீங்கள் நல்லதை ஈர்க்கக்கூடிய நபராக இருங்க, நல்லதை தேடக்கூடிய நபராக இருங்க அப்படின்னே தான் நம்ம இத்தனை வருடமாக நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் அந்த வார்த்தையை சொல்லாமல் இல்லை. அதனால தான் நம்ம இத்தனை வருடத்தில் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்மீக பொருள் அந்த நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக இங்கே ஒவ்வொருத்தரையும் மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மூலிகை, நல்ல நல்ல சக்தி வாய்ந்த மூலிகைகளை கொண்டு இந்த சாம்பிராணியை, மூலிகை சாம்பிராணியாக நம்ம தயார் பண்ணி இது வீடுகளில் போடுங்க. நிதானமாக பொறுமையாக எல்லா இடங்கள்லையும் காட்டுங்க தினந்தோறும். அப்போ ஒவ்வொரு முறை நமது மூலிகை சாம்பிராணி வீடுகளிலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் போடும் பொழுது கணபதி ஹோமம் வளர்த்த அந்த ஃபீல், கணபதி ஹோமம் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த இடம், நல்லதை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது தான் அந்த ஹோமம். அப்போது ஒவ்வொரு முறை நமது சாம்பிராணி போடும்போது அந்த ஹோமம் வளர்த்த அந்த நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குது, அந்த ஒரு ஃபீல் கிடைக்குதுன்னா இதுதான் வேணும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில். அதற்காக தான் நான் இந்த ஆன்மீக பொருளை உங்களுக்கு நான் கொடுக்கவே ஆரம்பித்தேன். இப்போது வாங்கியவர்கள்லாம் திரும்ப திரும்ப அதிகமாக ஆர்டர் பண்ணி வாங்குறது இதற்கான நல்ல மாற்றத்தை நீங்கள் உணர்ந்து விட்டீர்கள் என்பதை இது ப்ரூவ் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஆகவே இப்போது நீங்கள் புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே 9345397967 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ண வேண்டாங்க ஐயா. இது மெசேஜ் மட்டும்தான். இந்த வாட்ஸ்அப் நம்பர் நம்ம யூஸ் பண்ணுறோம். நீங்கள் மெசேஜ் பண்ணியே ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போது இந்த பதிவுக்கான பலன்கள் என்னன்றதை பார்ப்போம். மேஷம் ராசியில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இருவருக்குமே முன்பு மாதிரி இப்போ லைஃப் இல்லைன்றது உங்களுக்கே தெரியும்.
இதே ராசியில் பிறந்தவருடைய ஜாதகம் சமீபத்தில் நம்ம நிறைய பார்க்க வரப்போ மேஷம் ராசியில் பிறந்தவர்கள் தற்பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் தடுமாறக்கூடிய சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சனி பகவானுடைய தாக்கம் இருப்பதால் பண ரீதியான தேவைகள் தற்பொழுது அதிகமாக இருக்குது. நான் இதை போன வருஷமே சொல்லியிருந்தேன். மேசராசிக்காரர்களுக்கு பதிவுகளில் ஞாபகம் உங்களுக்கு பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஐயா, ₹1 மதிப்பு என்னன்றதை இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு சனி பகவான் உணர்த்துவார் அப்படின்னு. அது இங்கே நிறைய பேருக்கு இப்போ அது ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அந்த பலன்களை அப்படியே நேரடியாக பார்க்க ஆரம்பிச்சிட்ருக்காங்க. பணத்தை சேமிப்பு அப்படின்றது மேஷம் ராசினருக்கு யாரெல்லாம் முன்கூட்டியே இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பிளான் பண்ணிக்கிறீங்களோ நீங்கள் வரக்கூடிய வருடங்களில் தப்பிச்சுக்குவீங்க. அதாவது நல்லதை தரக்கூடிய, அதாவது சில பேருக்கு சனி பயிற்சியிலும் சில நல்ல மாற்றத்தை பார்ப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் நீங்கள் வந்துடுவீங்க. இதே 2 கேட்டகரி தான் நம்ம சொன்ன மாதிரி. ஒன்று சனிப்பெயர்ச்சியிலே சில நல்ல மாற்றத்தை பார்ப்பவர்களும் இருக்காங்க. இன்னும் சில பேர் பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா அந்த சனிப்பெயர்ச்சியில் தான் வாழ்க்கைக்கான பாடத்தையே கற்றுக்கொள்வார்கள். அப்போ அவங்க லைஃப்பில் வாங்குகிற அடி பார்த்திங்கன்னா அவங்க லைஃப் ஃபுல்லாக மறக்க மாட்டாங்க. அத்தனை விஷயத்தில் அவங்க பல உண்மைகளையும் பார்ப்பாங்க, மன வேதனைகளை பார்ப்பாங்க, மன அழுத்தத்தை பார்ப்பாங்க, பண தேவைக்காக எவ்வளோ அலைய வேண்டியது இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே ரியலாக பார்ப்பாங்க. அப்போ மனிதனாய் பிறந்த ஒவ்வொருத்தருமே ஐயா சரிங்கய்யா எனக்கு கஷ்டம் வரட்டும், நான் அனுபவித்து அதுலேருந்து நான் நல்லதை கற்றுக்கிட்டு நான் இன்னும் மேலே வந்துடுறேன், அதனால் எனக்கு கஷ்டம் வரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஐயா, வாழக்கூடிய இந்த வாழ்க்கை எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கிரகநிலைகள் மாற்றத்தை கொடுத்தாலும் சரி, எனக்கு அது எப்படி நல்லதாக மாற்றிக்கணும், அதை எப்படி நல்லதாக நான் ஹேண்டில் பண்ணணும், அதுக்கான வழியை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்க தான் இங்கே நிறைய பேர். அப்போ மேசராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வரக்கூடிய சனி பகவான் இந்த பயிற்சி ஆகுது பார்த்திங்கன்னா, இந்த 7.5 நாட்டு சனி இது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உண்மை சொல்லணும்னா பெரிய அளவுக்கு பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது. வயதை பொறுத்து தான் சனி பகவான் பலன்களை கொடுப்பார் என்பதை இங்கு தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த வயதில் இருக்கிறார்களோ, இப்போ அவங்களுக்கு அந்த 7.5 சனி நடந்துட்டுருக்கு அப்படின்னா, ஆரம்பமாயிருக்கு அப்படின்னா, அந்த வயதுக்கேற்ற பலன்கள் அவர்கள் அனுபவிப்பார்கள். இப்போ இதே ஒரு குடும்பஸ்தனாக இருக்காங்க, ஒரு குடும்பத்தில் திருமணமாகி ஒரு குடும்ப தலைவனாக இருக்காங்க, குடும்ப தலைவியாக இருக்காங்க, அவங்களுக்கு 7.5 சனி அப்படின்னா அங்கே என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா, குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். வீட்டில் யாராருக்கு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, மருத்துவ செலவு வர்றது அப்படின்னு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சண்டை சச்சரவு, இந்த வாக்குவாதங்கள் அதிகரிக்கும், மைண்ட் டிப்ரெஷன், மன அழுத்தம் அதிகரிக்கும். இப்படி திருமணமானவர்களுக்கு அந்த வேலை ரீதியாக பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்களா இருந்தால் அதில் மாற்றத்தை பார்ப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு வேலை இல்லாமல் போய்க்கும், திடீர்னு வேலை இடமாற்றம் பண்ணிட்டோன்னு சொல்லுவாங்க. விருப்பமே இல்லாத சில விஷயத்த சலிச்சுக்கிட்டு ரொம்ப அதாவது சகிப்புத்தன்மையோட வேறு வழி இல்லைப்பா, இந்த சூழ்நிலை நான் பண்ணி தான் ஆகணும், இந்த வேலை செஞ்சு தான் ஆகணும்னு அந்த முழுமையான ஒரு விருப்பம் இல்லாமல் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அந்த நேரத்தில். சரிங்களா? இதே படிக்கிற மாணவர்களாக இருந்தால் வச்சுக்கோங்களேன், படிப்பில் கவனம் குறையும், மற்ற தேவையில்லாத விளையாட்டு விஷயங்களில் அதிகமாக இவங்க கவனத்தை செலுத்துவாங்க. அப்பா அம்மா பேச்சை கேட்க மாட்டாங்க. எங்கேயாவது வண்டியில் போய் கீழே விழுகிறது, அது இல்லாமல் ஏதாவது வம்பு வழக்கு சண்டைன்னு சொல்லி ஏதாவது போய் நிற்கிறது, இது போன்ற தேவையற்ற பெயரை கெடுத்து கொள்ளக்கூடிய, நற்பெயரை கெடுத்து கொள்ளக்கூடிய சில விஷயத்த பண்ணுறாங்க. அது இந்த படிக்கக்கூடிய காலகட்டத்தில் 7.5 சனி வர்றப்போ இந்த மாதிரி மாற்றங்களை பார்க்குறாங்க. அடிக்கடி இந்த உடம்பு சரியில்லாமல் போகிறது, இது போன்ற சில விஷயங்களையும் எதிர்கொள்கிறாங்க. சரிங்களா? அப்போது வயதிற்கு ஏற்றவாறு இந்த பலன்களை ஒவ்வொருத்தரும் அனுபவிக்கிறார்கள். இதனால தான் நான் சொல்கிறேன், ஐயா நீங்கள் சிறு வயது நபராக இருந்தாலும் சரி, இந்த பதிவை பார்க்கக்கூடிய உங்களை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த வயது நபராக இருந்தாலும் சரி, 18 வயது பையனாக இருந்தாலும் சரி, 15 வயது பொண்ணாக இருந்தாலும் சரி, 40 வயதில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, 50 வயதில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்கள் வாழ்வில் இப்போ நீங்கள் நம்ம பதிவுகளை பார்த்துட்ருக்கீங்கன்னா, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்த உங்களுக்கு ஒவ்வொரு வாய்ப்பு. ஏன் இதை நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இதுவரை தெரிஞ்சுக்காத சில விஷயங்கள் நம் பதிவுகள் மூலமாக உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா, இதை நீங்கள் இனிமேல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள்.
இவ்வளோ நாள் நீங்கள் உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோக்களாகட்டும், சில பேர் சொன்ன தகவல்களாகட்டும், நீங்கள் படித்த புத்தகமாகட்டும், இப்படி பல விஷயங்களும் உங்களுக்கான சில பாதைகளை உருவாக்கி கொடுத்துருக்கோம், உங்களை அதில் நடைபோட வச்சுருக்கோம். ஆனால் பதிவுகள் மூலமாக கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கண்டிப்பாக நீங்கள் இதுவரை உங்கள் வாழ்நாளில் நீங்கள் பல வருடமாக நீங்கள் எதெல்லாம் இழந்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்களோ, இனி வரக்கூடிய உங்கள் வாழ்நாளில் நீங்கள் அதை அடையிறதுக்கான ஒரு தகுதியான நபராக மாறிடுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் இவ்வளோ பதிவுகளும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 7.5 சனி இருந்தால் சரி, ராகுக்கு எது பயிற்சி இருந்தால் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையிலும் நம்ம எப்படி நம்ம நடந்துக்கணும், எங்கே நம்ம இருக்கணும், எங்கே இருக்கக்கூடாது, எந்தெந்த விஷயத்தில் நம்ம இன்வால்வ் ஆகணும், எந்தெந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகக்கூடாது, இந்த நேரத்தில் நம்ம எப்படி நம்ம இந்த சூழ்நிலையை நம்ம எதிர்கொண்டால் நல்லதை உள்ளே கொண்டு வர முடியும், ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும் அப்படின்றதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அப்போது இந்த பதிவை பார்க்கும் மேஷராசினர் நீங்கள் எந்த வயதுக்கான நபராக இருக்கிறீங்களோ சரிங்களா, அந்த வயதிற்கு ஏற்ற பலன்களை நீங்கள் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்றப்ப நீங்கள் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் இனி அதை சரியாக முடிப்பதற்கான வழிகளை தேடுங்க. இப்போ படிக்கிற பையனாக இருக்கீங்க அப்படின்னா, இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இப்போ தான் படிப்பில் உங்களுக்கு கவனம் குறையும். இப்போ அதை நீங்கள் குறையாமல் பார்க்கணும். இதுதான் வாழ்க்கைக்கான போராட்டம், இதுதான் சேலஞ்சு, இதுதான் நீங்கள் விதியை மதியால் வெல்வதுன்றது இதுதான். இப்போ உங்களுக்கு கிரகநிலைகள் இந்த பலன்களை கொடுக்குது, வேறு வழி இல்லை. இதை போய் ஒரு மனிதனால் எதிர்த்து பண்ண முடியுமா? அந்த பலன்கள் நடந்து தான் தீரும் அப்படின்னு நீங்களே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்களே அதற்கான வழியை விட்டுட்டீங்க அப்படின்னா, அது 100% இல்லை, 1000% அது கண்டிப்பாக நடந்துடும், பல மடங்கு அதிகமாக நடக்கும். இதே இப்போ படிக்கக்கூடிய மாணவனாக ஒரு வேளை இருந்து இந்த பதிவை பார்த்துட்டு இருக்காங்கன்னா, படிப்பில் இப்போ இன்ட்ரெஸ்ட் குறையும், அப்போ அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் அப்படின்றப்ப அதற்கு எதிராக நீங்கள் இந்த நேரத்தில் தான் படிப்புக்கான முக்கியத்துவத்தை தேடி முடிஞ்சளவுக்கு போராடி முயன்று பார்த்து நீங்கள் அந்த நல்லதை உள்ளே கொண்டு வர போராடி பாருங்கள். இதை ட்ரை பண்ணுங்கன்னு தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்கிறேன். இப்போ இதே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க, இதே ஒரு வேலைக்கு போகிறவங்க, ஒரு தொழில் பண்ணுறவங்க, அந்த வயதில் இருக்க 30, 35, 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இப்போ இந்த பதிவை பார்க்குறாங்கன்னா, இப்போ இந்த நேரத்தில் இந்த சனி பகவானுடைய தாக்கம் இருக்குன்றப்ப இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி இதெல்லாம் எப்படிப்பட்ட மாற்றத்தை தரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுல ஆவலோடு இருக்கும்போது, இந்த தொழில் சார்ந்து பணம் சார்ந்த கவனமாக இருக்குன்ற ஒரு விஷயம் உங்கள் காதுக்கு வருது அப்படின்னா, இந்த நேரத்தில் நீங்கள் எந்த தொழிலும் செய்யாமல், எந்த வேலையும் செய்யாமல், இதுக்கு பயந்து நீங்கள் வீட்டில் உட்காந்திங்கன்னா ஒரு பைசா கூட லாபமும் வராது, வருமானமும் வராது. அப்போ இந்த நேரத்தையும் காலத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, அகலக்கால் வைக்கக்கூடாது, அவ்வளோதான். பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இப்போ இந்த நேரத்தை தான் நான் போய் 5 லட்சம் 10 லட்சம் போட்டு பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அது நான் இந்த ரிஸ்க்கை நான் எடுத்தே ஆகணும்னு இந்த நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் தான் பண்ணக்கூடாது. இதனால தான் நான் சொல்கிறேன், எப்போவுமே கிரகங்களினுடைய பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அங்கே எந்தெந்த இடத்துல நீங்கள் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்கணுன்றதை புரிஞ்சுக்கோங்க. அந்த நெளிவு சுழிவு தெரிஞ்சு அந்த நேரத்தில் எப்படி ஸ்மார்ட்டாக யோசிக்கணுமோ அப்படி ஸ்மார்ட்டாக யோசித்து அந்த நேரத்தையும் நல்லதை உள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு புத்திசாலி நபராக வாழுங்கன்னு தான் நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன். அப்போ மேசராசினரை பொறுத்தளவுக்கு இங்கே பணத்தை கொண்டு போய் நீங்கள் இந்த நேரத்தில் அதிகமாக எங்கேயும் கொடுத்துடாதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இதே நீங்கள் அதுக்குன்னு நான் சரிப்பா, இப்போ நார்மலாக இருக்கிற ஒரு மனிதன் எப்படி யோசிப்பான், சரிப்பா நான் போய் பணம் எங்கேயாவது போட்டால் லாஸ் ஆயிருமா, சரி நான் உக்காந்துக்கிறேன் சும்மா, இந்த ஒரு கொஞ்சம் வருஷம் போட்டும், 7.5 சனிலாம் முடியட்டும், அப்புறம் நான் பண்ணுறேன். இதுதான் அறியாமை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு நேரம் சரியில்லைன்றதுக்காக அடுத்த 7 வருஷம் உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு 7 வருஷம் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் சும்மா உக்காந்துட்டான் அப்படின்னா, இனி 70 வருடமே அந்த மனிதனுக்கு கிடைச்சாலும் அந்த மனிதனால் அந்த 7 வருடத்தில் அடைய முடிஞ்சது 70 வருடத்தில் அடையவே முடியாது. ஏனென்றால் வயதும் இளமையும் காலமும் நேரமும் ஒரு முறை சென்று விட்டால் மீண்டும் திரும்பாது. அப்போது இங்கே இந்த நேரத்தில் பணம் சார்ந்து நம்ம அகலக்கால் வைக்கக்கூடாது, புதிய நபர்களை நம்பி எந்த பொறுப்பையும் அவசரப்பட்டு கொடுக்கக்கூடாது. அதே போல் இங்கே மற்றவர்களுடைய அந்த சூச்சகமான பேச்சுக்கு இங்கே இறங்கி போய் மயங்கி போய் நீங்கள் எங்கேயும் பணத்தை அள்ளி கொடுத்துடக்கூடாது. இது எல்லாம் இந்த நேரத்தில், ஏன்னா சொந்தக்காரங்க நண்பர்கள் இப்போ தான் ஏதாவது ஒரு பிஸ்னஸை தூக்கிட்டு வருவாங்க, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இவ்வளோ இன்க்ரிமெண்ட் வந்துடும், உங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வந்துடும், நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் இப்படின்ற மாதிரி சில கவர்ச்சியான சொற்களை சொல்லி ஆசையான சில வார்த்தைகளை கூறி உங்களை மைண்டை அப்படியே திசை திருப்ப பார்ப்பாங்க.
அப்போ அங்கே தான் உங்களுக்கு கண்ட்ரோல் தேவை. அப்போ நம்ம எப்படி தாங்க பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இங்கே தான் நீங்கள் மூளைக்கு வேலை கொடுக்கணும், ஸ்மார்ட்டாக யோசிக்கணும். குறைந்த முதலீட்டில் அதிகம் லாபம் தரக்கூடிய விஷயங்களை தான் இப்போ நீங்கள் தேடணும். புரியுதுங்களா? குறைந்த முதலீட்டில் அதிகம் லாபம் தரக்கூடிய வழிகளை தேடணும். அதில் உங்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னா அனுபவங்கள் கிடைக்கும். ரெண்டாவது, இது ஒரு நல்ல ஒரு அணுகுமுறை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுன்றது பெரிய விஷயமே இல்லை. இதே குறைந்தளவு நீங்கள் முதலீட்டோடு ஆரம்பித்த ஒரு பிஸ்னஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரீங்கன்னா, அந்த மனிதன்தான் சிறந்த தொழிலதிபர். அந்த மனிதன்தான் தொழிலுக்கான நுணுக்கங்களை கற்றுக்கொண்டவராக இருப்பாங்க. ஏன்னா பணம் அதிகமாக இருக்கிறப்ப நீங்கள் ஒரு விஷயத்தை சரியாக செஞ்சு முடிக்கிறதுலாம் பெரிய விஷயமே இல்லை. பணம் குறைவாக இருக்கும் பொழுதும் அதை வைத்தும் எப்படி நீங்கள் பெஸ்ட்டாக தரீங்கன்றதுல தான் இருக்குது உங்கள் திறமையும் உங்களுடைய சாதுரியமும். அப்போது அப்படிப்பட்ட ஒரு நேரமாக தான் இந்த மேஷராசிக்காரங்க இந்த ஆங்கிளில் தான் நீங்கள் யோசிக்கணும். இப்படி தான் நீங்கள் பார்க்கணும் இந்த நேரத்தை. ஐயோ 7.5 சனி நடக்குது, சனி பயிற்சி நடக்குது, நான் கதவை சாத்தி நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிறேன்னு உட்காந்தா இங்கே நடைமுறையில் இதெல்லாம் சாத்தியம்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம கதவை சாத்தி வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டோம் அப்படின்னா ஒரு காற்று கூட உள்ளே வர்றதுக்கு வழி இல்லாமல் போயிடுது. அப்புறம் எப்படி நல்ல விஷயம் நம்மளுக்குள்ளே வரும்? அதனால தான் சொல்கிறேன், எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு அந்த நெளிவு சுழிவோடு நடந்துக்கிட்டு அந்த நல்லதை போய் அடைஞ்சிருங்க. அதுக்குன்னு எதையும் பண்ணாமல் சும்மா உட்காந்துடாதீங்க, சரிங்களா? அப்போ கிட்டத்தட்ட இந்த மேஷம் ராசியில் பிறந்தவர்கள் 10லேருந்து 20 வயசுக்குள்ளே இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது ஒரு முதல் சுற்று அப்படின்னே சொல்லலாம். 7.5 நாட்டு சனியினுடைய முதல் சுற்று, சரிங்களா? அப்படின்றப்ப அவர்கள் அந்த வயதுக்கு ஏற்ற பலன்களை பார்க்குறாங்க. அப்போது அந்த டைமில் அந்த படிப்புக்கு நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் படிப்புக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, பணத்தை போய் தேவையில்லாமல் ஒரு இடத்துல செலவு பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நண்பர்களுக்குன்னு செலவு பண்ணுறது, இப்படிப்பட்ட சில விஷயங்கள்லாம் அந்த நேரத்தில் நடக்குது. அப்போ அதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். இதே 40லேருந்து 50 வயசுக்கு உட்பட்ட மேசராசிக்காரங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவாங்க. பொங்கு சனி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொழில் வேலை, அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? இப்போ 35, 40, 45, 50 இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாமே அந்த வேலைக்கான நபர்கள், தொழிலுக்கான நபர்கள். அந்த நேரத்தில் அவங்க சம்பாரிச்சிட்டு இருப்பாங்க, வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அது ரீதியான பலன்கள், அது ரீதியான சில தடுமாற்றத்தை பார்ப்பாங்க. கடின முயற்சி எடுக்க வேண்டியது வரும். அதிக பளு, வேலை பளு அதிகமாக இருக்கும். நேரம் பார்க்காம வேலை செய்யணும். உடம்பு ரொம்ப டயர்டாகும். இதனால் சில பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது, இப்படிலாம் ஏற்படும். அதே போல் இந்த நேரத்தில் குறிப்பாக இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பொங்கு சனி, இந்த வேலை சம்பந்தமாக வரக்கூடியவர், இந்த இடைப்பட்ட மத்திய வயது அப்படின்னு சொல்லலாம், அதாவது இடைப்பட்ட வயதில் இருப்பவர்களுக்கெல்லாமே இந்த நேரத்தில் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் பணத்திற்காகவோ பேருக்காகவோ புகழுக்காகவோ தவறான பாதைகளை எங்கேயுமே செலக்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த நேரத்தில் அப்படிலாம் சில விஷயங்கள் உங்களை தேடி வரும். ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும். நியாயப்படி நடந்துக்கணும். சனி பகவான்னா யார்? நீதி நேர்மைக்கு பேர் போனவர். அவருடைய பார்வை இருக்குது அப்படின்னா அந்த மனிதன் நியாயப்படி நடந்துக்கணும், நேர்மையாக அவர் கஷ்டத்தை தான் கொடுப்பார். ஆரம்பத்தில் கஷ்டம் வரும், வராமல் போகாது, வரும், சோதனையாக தானே வரும். அதை சோதித்து பார்ப்பார். அந்த நேரத்துலேயே அந்த மனிதனுடைய மைண்டு மாறுதா, வேறு ஏதாவது குறுக்கு வழியை நோக்கி போகிறானான்றது எல்லாம் பார்ப்பார். அந்த நேரத்திலும் அந்த காலத்திலும் நீங்கள் நேர்மை தவறாமல் நடந்து கொள்கிறீர்கள் என்றால் அடுத்த மீதி காலம் சனி பகவான் உங்களுக்கு நண்பனாக மாறி பக்கத்தில் நின்றுவார். இவன் நமக்கான நபர் அப்படின்னு. இதே சில நபர்களை நான் சொல்கிறேன், குறுக்கு வழிகள் அந்த நேரத்தில் செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சனி பகவான் அப்படியே அப்படியே பிடிச்சி அப்படியே அவர்களுக்கான ஒரு தக்க பாடத்தை கொடுத்துட்டு தான் நகருவார். அப்போ இது எல்லாமே இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும் வேலை சம்மந்தமாக. இதே இப்போ 60 வயதுக்கு 55, 60 வயது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வயதுக்கு உட்பட்டவர்கள், இந்த வயதை தாண்டினவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் தான் நிறைய வரும். ஆரோக்கியத்தில் அந்த நேரத்தில் அக்கறை செலுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா 10, 11க்கு அதிபதியானவர் சனி பகவான். சனியின் பார்வை 2, 6, 9ஆம் பாவத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்குதுன்றனால குடும்பத்தில் அந்த நேரத்தில் வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், சண்டைகள் இது எல்லாமே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அப்போ வீட்டில் வந்து வயதானவர்கள் இந்த இப்போ ஏழரை சனியில் இருக்காங்க, சனி பகவானுடைய தாக்கம் அவங்களுக்கு இருக்குன்னா, அந்த நேரத்தில் அவங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா, அந்த நேரத்தில் தான் அவங்க நல்ல உணவுகளை எடுத்துக்கணும், டைமுக்கு நல்லா ஃபுல்லாக சரியாக சாப்பிட்டு நல்லா ஓய்வு எடுக்கணும். தேவையற்ற எந்த சிந்தனைகளையும் குழப்பத்தையும் மனசுக்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் டிப்ரெஷன் ஆகக்கூடாது. வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும். இது எல்லாமே அந்த நேரத்தில் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அதற்கான அந்த கெடுபலன்கள்லேருந்து நீங்கள் நல்லதை ஏன் இதெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரியுதா? சனி பகவான் ஏன் ஒரு மனிதனுக்கு முதல்ல கெடுபலனை கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த கெடுபலனை அடையக்கூடாதுன்றதுக்காக அந்த மனிதன் நல்ல பழக்கத்தையும் நல்ல குணத்தையும் கொண்டு வருவான். அதை அவன் வந்து பழக்கப்படுத்திக்குவான், அதை நடைமுறைப்படுத்துவான். அப்போ அவன் நல்ல நிலைமை அடைகிறப்போ, ஓ இனிதான் இவ்வளோ நாள் நம்ம இதெல்லாம் தெரியாமல் இருந்துட்டோம், இப்போ நம்ம இந்த நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுறப்ப நம்ம நல்லா இருக்கோம், இனிமேல் அதையே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பான். இதுதான் சனி பகவானுடைய பலன்கள். இங்கே நிறைய பேரை தவறாக புரியும், ஐயோ சனி பகவானா போட்டு நம்மளை ஒரு வழி பண்ணிடுவார், நம்மளுக்கு படாத பாடு நம்ம கஷ்டத்தை கொடுத்துருவார். அப்படிலாம் இல்லவே இல்லை. சனி பகவான் கொடுக்கக்கூடியது உண்மையான பலன் என்னன்னா, இனிமேல் அந்த மனிதன் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் ஒவ்வொரு கஷ்டத்தையும் கொடுக்குறாரு. இதை தெளிவாக இது வந்து முழுமையாக வாழ்க்கையை பற்றி புரிந்தவர்களுக்கு தெரியும். கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரு மனிதனை எப்படிலாம் சிந்திக்க வைக்குது, எதை நோக்கி அவனை போக வைக்குது அப்படின்னு. நீங்கள் உங்கள் வாழ்வில் எவ்வளோ பெரிய விஷயத்தை இழந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கஷ்டத்தை பார்த்தாலும் சரி, இவை அனைத்தும் சிற்பி கையில் மாட்டின ஒரு பாறை மாதிரி தான் நீங்கள் யோசிக்கணும். உங்கள் மேலே விழுற ஒவ்வொரு அடியும் உங்களை அழகான சிற்பமாக மாற்றிட்டு இருக்குது. இதுதான் உண்மை. இதையும் நீங்கள் பாசிட்டிவாக தான் பார்க்கணும். தயவு செஞ்சு அப்படி யோசிங்க. இனி யாவும் நல்லதே நடக்கும். இந்த பதிவை மேஷ ராசிக்காரங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே நல்லதே நடக்கட்டும். எந்த காலநிலையாக இருந்தாலும் சரி, அந்த காலநிலையை எப்படி நாம் எதிர்கொண்டு நல்லதாக மாற்றிக்கலான்ற அந்த ஒரு புத்திசாலி மனிதனாக வாழுங்க இந்த காலத்தில். அது ஒன்று தான் நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம பதிவை பார்க்குறவங்க 11 லட்சத்துக்கும் மேலே நம்மளுடைய சந்தாதாரர்கள் எல்லா நாடுகளிலும் இருக்கீங்க. நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னா, எந்த காலநிலையாக இருந்தாலும் அங்கே நல்லதை கொண்டு வரக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கணும், அந்த சிந்தனை உங்ககிட்ட இருக்கணும், அதை ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பு உங்ககிட்ட இருக்கணும். இருந்ததுன்னா நீங்கள் உங்களை யார் நினச்சாலும் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் உண்மை. நீங்கள் அடைய வேண்டிய முன்னேற்றத்தை நீங்கள் எப்பேற்பட்ட கொம்பனாலையும் தடுக்க முடியாது. அந்த இறைவனும் பிரபஞ்சனுமே வந்து உங்கள் பக்கத்தில் நண்பனாக நிற்பாங்க. நீங்கள் அதை ரியலாக பார்க்குறப்ப தான் உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு. இனியாவும் நல்லதே நடக்கட்டும். இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், இறைவனுடைய அருளால், பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதியால் இப்போ நம்ம சொன்ன இந்த ஒவ்வொரு வார்த்தைகள்லேயும் ஒரு அதிர்வலைகள் ஒளிஞ்சிருக்கு. இதையெல்லாம் நீங்கள் இன்றைக்கி கேட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? இதுவே உங்களுக்கு நல்லதை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும், உங்களை புதுமையான மனிதனாக மாற்றும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இனியாவும் நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன்.